வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாய்பாபாவினுடைய வழிபாட்டினுடைய சக்தியையும் அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வழிகளையும் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். சாய்பாபாவினுடைய அருளை அனைவருக்கும் பாபா பொழிந்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறதுல ஒரு துளி கூட ஐயமில்லை. பாபாவை நம்பி வழிபடுற ஒவ்வொருவரும் பாபாவினுடைய அருளை நிச்சயம் பெற்றவர்களாக இருப்போம். இருந்தும் ஏன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒவ்வொரு பக்தர்களுடைய மனதில் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி எல்லாமே எனக்கு கிடைக்கிது, நான் நினச்சதெல்லாம் நடந்துட்டுருக்கு, பாபா என் வாழ்க்கையை மாற்றி இருக்காரு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சிலருடைய குரல்கள் எல்லா இடத்துலையும் பரவியும் காணப்படுது. அப்படி அந்த ஒரு சிலருக்கு நடக்கக்கூடிய அந்த விஷயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் நடக்குமே, ஆனால் அதுதான் பாபாவினுடைய வழிபாட்டினுடைய சக்தி. ஒரு சிலருக்கு நடக்குது, நமக்கு ஏன் நடக்கலைன்னும் போது அந்த இடத்துல நாம் செய்கின்ற அந்த சிறு சிறு தவறுகள், அதை சரி பண்ணக்கூடிய வழிகள், அதை தான் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். நம்பிக்கை பொறுமைங்கிற நாணயத்தை கடுகளவும் சந்தேகிக்காமல் உறுதியாக கொடுக்கின்ற பட்சத்தில் நம்மளுடைய வழிபாடானது ஒரு அதீத சக்தியை பெறுது. அன்பு, கருணை, இந்த இரண்டு விஷயங்களையும் அவ்வப்பொழுது நம்ம வாழ்க்கையில் காட்டிக்கிட்டு இருக்காம எல்லா நேரமும் கொடுக்கின்ற பொழிகின்ற பட்சத்தில் அவருடைய அன்பால் நம்ம ஈர்க்கப்படுறோம். அறிவையும் ஆன்மீக வளர்ச்சியில் இருக்கக்கூடிய ஈடுபாடையும் நம்ம வளர்த்து கொள்ள முற்படும் பொழுது பாபாவினுடைய அருளை பெற சுலபமான வழியாக அது இருக்குது. எந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கோ அப்பொழுது பாபாவை வழிகாட்டியாக நம்பி அவர்கிட்ட கேட்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் உண்மையாக நம்பிக்கையின் பேரில் இருக்குமே, ஆனால் அந்த இடத்துல சரியான வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கவும் பெறுது. வாழ்க்கையில் நம்ம எதை தவற விட்டுருந்தாலும் பாபாவை உண்மையாக வணங்கினா சரியான வழி அவர் கரங்கள்லேருந்து நீட்டி நம்ம கண்களுக்கு காண்பிக்கப்படும். அந்த வழியில் நாம் சென்று நமக்கான விஷயங்களை சுலபமாக பெற்று வாழ்க்கையில் முன்னேறவும் செய்யலாம். மன அமைதிங்கிறது தினமும் தியானம் செய்யறதன் மூலமாக, பாபாவினுடைய நாமத்தை ஜெபிக்கிறதன் மூலமாக மனசுக்கு சாந்தி ஏற்படுது. மனம் அமைதியாக இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு செயலையும் நம்ம எண்ணி அந்த விருப்பத்தை ஈடேற்றி கொள்வதற்கான நிலைமைக்கு கொண்டு செல்ல முடியும். அமைதியற்ற மனம் எதையும் ஒரு தீர்க்கமான முடிவோடு செயல்படுத்த முடியாது. நமக்கு தேவையான மிக முக்கியமான ஒன்று மன அமைதி. நம்பிக்கையில் ஏற்படுகின்ற அந்த வளர்ச்சி, ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டுமே தவிர, வலுவடைந்து கொண்டே செல்ல வேண்டுமே தவிர அது ஒரு நாளும் குறையக்கூடாது. நம்பிக்கையை வலுவாக்கக்கூடிய மந்திரங்களையும் பாபாவினுடைய உபதேசங்களையும் மனதில் நிறுத்தி நாம் செயல்படணும். சாய்பாபாவை நினைச்சு செயல்படுவதன் மூலமாக தன்னம்பிக்கை நமக்குள்ள அதிகமாகுது. தோல்விகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய திறன் நமக்கு அதிகமாக கிடைக்கிது. நம்ம பிரச்சனைகளை வெல்லக்கூடிய வழிகள் நம்ம மதிக்கு புலப்படுது. சாய்பாபா காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையோட நம்ம கஷ்டங்களை நாம் சுலபமாக கடந்தும் வரலாம். பலரும் சாய்பாபாவை உண்மையாக வணங்குற பொழுது அவங்களுடைய உடல் நலமும் மனநலனும் அதிகமாக வளர்ச்சியை பெறுது. நாம சமர்ப்பணம் தினமும் ஓம் சாய்ராம்னு மனசில் நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நாமம் நம் மனதை ஒருமுகப்படுத்தி நம்ம மனதை ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வருது. பாபாவினுடைய பாடல்களையும் கீர்த்தனைகளையும் பாடுவதன் மூலமாகவும் கேட்பதன் மூலமாகவும் நம் மனமானது பரிபூரண அமைதியை பெறுது. தேவையற்ற எண்ணங்கள்லேருந்து தேவையற்ற செயல்கள்லேருந்து நம்ம விடுபடணும்னா பாபாவினுடைய உருவத்தை மனதில் வச்சு தியானம் செய்யணும். தியானம் ஒன்று தான் மனம் இங்கும் அங்கும் அலைப்பாயாமல் ஒரு இடத்துல நிற்க செய்ய உதவி செய்யக்கூடிய ஒன்று. சாய்பாபாவினுடைய சச்சரித்திரத்தை தொடர்ந்து படிக்கிறதன் மூலமாக ஆன்மீக வளர்ச்சியை நம்ம பெற முடியும். பாபாவினுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். பாபாவினுடைய சந்நிதியில் பக்தியோடு பிரார்த்தனை செய்வதன் மூலமாக பாபாவினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அதிக அளவு பெறலாம். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்ம பாபாவுக்காக செய்ய முற்படும் பொழுது நம்ம வாழ்க்கையை பார்த்து பார்த்து செதுக்கி முன்னேற்றத்தை மிக விரைவாகவே கொடுப்பாரு. நம்ம விருப்பங்களை மிக விரைவாகவே நிறைவேற்றுவார். ஓம் சாய்ராம்.